அவளுக்கு ரொம்ப அருவருப்பு. அந்த ஸ்மெல்லு, வாயில் வர்ற ஸ்மெல்லு, அது என்ன வேறு சொன்னனே அப்போவே, அதெல்லாம் போட்டதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லு, தண்ணி போட்டுக்கிறது, இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவன் பேசுகிற கெட்ட வார்த்தை எப்போ பார்த்தாலும் ப்ராஸ்டிடியூட்டுங்கிறதுக்கு தமிழில் ஒரு 3 எழுத்து வார்த்தையை வச்சுருக்காங்க. அது இந்த மெட்ராஸில் பேசுகிற மாதிரி மோசமாக யாருமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோடனே அவள் என்ன பண்ணுறா, இனிமே நான் உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போய்ட்றான். இது அடுத்த தடவை. அவன் அதே மாதிரி தான் பிரச்சனை கிளம்பிச்சு. சரி, சனி ஞாயிறு மட்டும் நான் வச்சுக்கிறேன், மற்ற நாள் நீங்கள் வச்சு பாடமெல்லாம் சொல்லிக் கொடுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. சனி ஞாயிறு வச்சிருக்கலான்னு கூட்டிகிட்டு போனவன் திரும்ப கொண்டு வந்து விடுறதில்ல. அந்த சமயத்தில் தான் என்கிட்ட வர அந்த பொண்ணு, மேடம் எனக்கு குழந்தை வேணும், ஆனால் அவனோட இனி வாழ முடியாது, அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் எப்போ பார்த்தாலும் எவன் கூட படுத்த அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்னோட படுக்க மாட்டேங்கிற அப்படின்னா, கம்பெனியில் அந்த வேலையும் சேர்த்து செய்கிறியான்னு கேட்குறான். மேடம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி எனக்கு பழக்கமே கிடையாது, நான் ஒரே பொண்ணு எங்கள் அப்பா அம்மாவுக்கு, அவ்வளோ செல்லமாக என்னை வளர்த்தாங்க, நானாக இந்த காதலில் விழுந்து இந்த மாதிரி நாசமாக போனேன், என் குழந்தையும் பாருங்கள் இவன் பேசுகிற அத்தனை வார்த்தையும் இனி பேசுவேன், அதனால் குழந்தை எப்படியாவது எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. சரி நீ போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, 5 வயசு வரைக்கும் குழந்தை அம்மா கிட்ட இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது, நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சார், இவன் வந்து அழுகிறானா சார், இந்த குழந்தை இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு. ஏமா அங்கங்கே வந்து திடீரில் அவனுக்கு குழந்தை வேணும் தான். அப்புறம் என்ன நினைக்கிற, உங்கள் பையன் பாரு, பையன் மேலே எவ்வளோ ஆசை வைக்கிறான் உன் புருஷன், நீ ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற, நீ பேசாமல் வீட்டுக்கு வா அப்படிங்கிற. இல்லை சார் இவரோட என்னால் வாழ முடியாது அப்படின்னு என்ன பண்ணால் நேராக இங்கே வந்து நாங்கள் இங்கே ஒரு கேஸ் போடுறோம், டைவர்ஸ்க்கு ஒரு கேஸ் போடுறோம். டைவர்ஸ் நோட்டீஸ் போகணுமா இல்லையா, நோட்டீஸ் போனால் வந்தாகணுமா இல்லையா, இந்நாள் வாங்காமலேயே பண்ணுறோம் சார். முதல்ல என்னாச்சு, நாங்கள் வந்து வேறொரு இடத்துல தான் போட வேண்டியிருந்தது. அவங்க வந்து கிறிஸ்டியன் முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த சர்ச்சு எந்த இடத்துல இருந்ததோ அதை ஒட்டி வேறொரு இடத்துல தான் நாங்கள் போட வேண்டியதாக இருந்தது. நான் அங்கே தான் போட்டிருந்தேன், சென்னை ஃபேமிலி கோர்ட்டில் போடலை. அப்புறமா வந்து அதுக்கு ஒரு அட்வொகேட் வந்தாங்களாம். ஸோ நாங்கள் நோட்டீஸ் அனுப்புனா வாங்கிறது இல்லை, ஆனால் எப்படியோ அது விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்திருக்காங்க. சரின்னு அந்த அட்வொகேட்டுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம், நீங்கள் வந்திருக்கீங்கல்ல இந்த கேஸில் இந்த கிளையண்ட்டுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த நோட்டீஸை நாங்கள் கொடுக்குறோம், இது கூட சேர்த்து எங்களுடைய டைவர்ஸ் பெட்டிஷன் காப்பியும் கொடுக்குறோம், வாங்கிக்கோங்கன்னா வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கேயோ ஊர் தள்ளி போய் மெட்ராஸில் இல்லாமல் அங்கே இருக்கிறத காட்டிலும் நீ முதல்ல இடத்த மாற்று, இனி அந்த வீட்டில் குடியிருக்க முடியாதுன்னு இவங்க வேறு இடத்துக்கு அப்பாவும் பொண்ணு வந்துட்டாங்க.